ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 அற்புதமான திருக்குறள்கள். ஒரு குறள் நமக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அந்த நன்றியை ஒரு காலமும் மறக்கக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்துது. இன்னொரு திருக்குறள் யார் உதவி செஞ்சாங்களோ அவங்க பிரதிபலன் எதிர்பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துது. ரெண்டும் வேறு வேறு கண்ணோட்டத்தில் பட் சிறப்பாக சரியாக எழுதப்பட்ட கருத்துக்கள். என்ன குறள் அடிக்கடி நீங்கள் படிக்கிற காலத்தில் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். செய் நன்றி அறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. யாராவது நமக்கு நன்மை செஞ்சாங்கன்னா, உதவி செஞ்சாங்கன்னா, அந்த நன்றியை, அந்த உதவி செய்த அந்த நன்றியை நம்ம மறக்கவே கூடாது. ஆனால் இன்னொருத்தர் நமக்கு ஏதாவது தீமை செஞ்சுருந்தாங்கன்னா அதை நம்ம மறந்துடணும். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றியை மறப்பது கண்டிப்பாக நன்றாக இல்லாத விஷயம். நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்மை இல்லாத விஷயத்தை இன்னொருத்தர் நமக்கு செஞ்சிட்டாங்கன்னா அதை உடனே மறந்துடணும், மன்னிச்சிடணும். மன்னிப்பு என்கின்ற ஒரு மாண்பான விஷயத்தை வலியுறுத்தி அந்த மறந்துடணும், தீமையை மறந்துட்டு நன்மையை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த நன்மை செய்தவங்களை காலம் ஃபுல்லாக நம்ம நினைவு கூறணும் அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்துது இந்த குறள். இன்னொரு அதிகாரம் ஒப்புரவறிதல். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஒப்புரவறிதல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் ஒரு குறள், கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எந்நாற்றும் கொல்லோ உலகு. மழை இருக்கு இல்லைங்களா, மழை காலமுச்சோடு பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக மழை பெய்து நம்ம மனித குலத்துக்கு மற்றும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மை பயக்கிறது. மழை இல்லைன்னா உலகமே இல்லை, நீரின்றி அமையாத உலகு. மழை இல்லைன்னா நீர் இல்லை, சரிங்களா? இப்போ மழை அவங்க மழைக்கு நன்றி செலுத்தவங்களுக்கு மட்டும் பொழிஞ்சிட்டு மழையை நினைவு கூறாத அவங்கெல்லாம் பொழியாமல் போயிடுதா? எல்லாருக்கும் பிரதிபலன் பாராமல் நன்மை செய்து மழை பொழிவிக்குது. அந்த மழை மாதிரி உதவி செய்கிறவங்க இருக்க வேண்டுங்க. எந்த காரணத்துக்காகவும் தன்னுடைய நேச்சரை, தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ளவே கூடாது. அவங்க சொல்கிறாங்களோ சொல்லலையோ, நினைவு கூறுறாங்களோ நினைவு கூறலையோ, என்னுடைய இயல்பு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது, அவ்வளோதாங்க. மழை அதற்கு உதாரணம். திருவள்ளுவர் 2 குறள்லையும் சூப்பராக 2 கருத்துக்களை மனதில் அடித்தார் போன்று, அதாவது பொட்டில் அரைஞ்ச மாதிரி சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அற்புதமாக வலியுறுத்தியிருக்காரு. சிறப்பான கருத்துக்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Thank you guys for watching.